தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுவாள். இது திருக்குறளின் முதல் வரி. இதனுடைய பொருள் கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற கருத்து தான் அதில் இருக்கிறது. தொழுநன் தொழாள். தொழு அதாவது கணவனைத்தான் அவள் தொழுவாள். தொழுநன் தொழுவாள் என்றால் அதனுடைய பொருள் கணவனைத்தான் அவள் வணங்க வேண்டும். அப்படி அந்த காலத்தில் சொன்னார்கள். திருவள்ளுவரும் அப்படித்தான் சொன்னார். தெய்வம் தொழாள். யாரை தெய்வமாக மதிக்கிறார் என்றால் கணவனைத்தான். இது இந்த காலத்திற்கு பொருந்துமா என்றால் பொருந்தாது. 2000 வருடங்களுக்கு முன்பு இப்படித்தான் எல்லோரையும் செய்ய சொன்னார்கள். இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனால்தான் திருக்குறளிலே அது இடம்பெற்றுள்ளது. ஆனால் தற்பொழுது அப்படி அல்ல. கணவனையே கொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி ஒரு படமும் இருக்கிறது. உன்னை சாகடிக்கப் போகிறேன் என்று சொல்லி மலை உச்சியில் நிற்க விடுவாள். அவள் என்ன பண்ணுவாள்? நான் உன்னை தொட்டு வணங்கிவிட்டு நான் சாகிறேன் என்று சொல்லி இருக்கும் பொழுது அப்படியே தள்ளிவிட்டு விடுவாள். இது நடந்ததாக இருக்கிறது. எனவே இதெல்லாம் வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பவில்லையோ, இதெல்லாம் நடந்துள்ளது, நடக்கின்றது என்பது தான்.